ஹாய் வீவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. ரைஸ் கூடவும் சரி, இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் அவ்வளோ குட் காம்பினேஷனாக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க. முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. எதில் செஞ்சதுன்னு அவங்களால டிஃப்ரெண்ட்டே கண்டுபிடிக்க முடியாதுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 3 முள்ளங்கி நான் நல்லா தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கணுங்க. நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஓவராக வச்சிங்கன்னா ஃப்ளேம் கருகிற மாதிரி ஆகிடுங்க. ஸோ அதனால் ஃப்ளேம் கண்ட்ரோலாக வச்சுங்க. வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா விடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அது ஒரு பிளேட் பண்ணிடலாம். தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாங்க. இது ரெண்டும் நல்லா வறுபடட்டுங்க. நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வருந்து வரணுங்க. அதே நேரத்தில் தீஞ்சிடக்கூடாது உடனே. ஸோ சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி வருந்து வரும்போது நான் ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அதே இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு பெரிய பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் காஞ்ச மிளகாய் முன்னாடி போடலைங்க. ஸோ நான் இப்போ தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா முன்னாடி போட்டால் கருப்பாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் சட்னியோட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த ரைஸோடு கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லெமன் சைஸ் புளியை இப்போ இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கும் போதே நல்லா புளி கரைஞ்சி வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டுங்க. ஓரளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் தாங்க அது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். டக்குன்னு நீங்கள் எடுத்து அரைச்சிட்டிங்கன்னா சட்னி தான் சொல்லிட்டு அது ஒரு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வதங்கட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா பதமாக வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடலாங்க. பாருங்கள் என்ன ஒரு அருமையாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்ப தீஞ்சிற அளவுக்கு வறுத்திங்கன்னா இதோட கலர் எல்லாமே டேஸ்ட்டு எல்லாமே மாறி போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் சிம்மில் வச்சே வரேங்க. அதுதான் ரொம்ப அருமையான சட்னி வரும். இந்த பாருங்கள் எந்த மாதிரி கலரில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு. நீங்கள் தாளிக்காமே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது எங்கள் ஆயாவோட காலத்து டிஷ்ஷுங்க. அவங்க நான் சின்ன வயசில் இருக்கும் போதுலேருந்து அவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். இதோட தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாங்க. ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துடலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இது நல்லா வந்தவுடனே இது சட்னியோடு சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.